சாதாரண சாமானிய சேலரிடு பீப்புள், அப்புறம் சுய தொழில் செய்பவர்கள், அவர்கள்லாம் எல்லாரும் எடுத்துனா கூட இந்த எக்ஸம்ஷன் என்பது ஒரு 10 லட்சமாகவாவது மாற்றணும். இல்லைன்னா என்ன, நீங்க பெரிய பெருமையாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டோம் 7 கோடி பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, 7 கோடி பேர் பண்ணிருக்கலாம். ஆனா 6 கோடி பேர் தான் இன்கம் டேக்ஸே கட்டுற மாதிரி, அவங்களுக்கு கிடையாது. அவங்க ரிட்டர்ன் சும்மா நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுறாங்க. 1 கோடி பேர் தான் டேக்ஸ் கட்டுறாங்க. ஆகவே இந்த இந்த கேடி கூத்தெல்லாம் இல்லாமல் ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் இருந்ததுன்னா அவங்களுக்கு டாக்ஸேஷனே கிடையாது. ஏன்னா யூ ஆர் கிவிங் சம் பெனிஃபிட் டு தி சாதாரண சாமானிய மக்கள். அவங்களெல்லாம் நீங்க ரொம்ப பாடாப்படுத்தாம இப்படிலாம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத நான் நம்புறேன். அதெல்லாம் செய்வார்கள் என்று நாம நம்பலாம். அடுத்ததாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதை பத்தி இந்த எக்கனாமிக் சர்வே சொல்லுகின்றது, சிறு குறு தொழில்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த டிமானிட்டைசேஷனும் ஜிஎஸ்டியை சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத காரணமா நிறைய ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ் அழிஞ்சு போச்சு இந்தியாவில். ஏதோ ஒரு லேத்து வச்சுருந்தான், ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தான், ஒரு அவனும் நானும் முதலாளின்னு ஒரு சந்தோஷமாக ஒரு நம்ம இருந்தான். இப்படிதான் இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பேரடியாக வந்ததுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிமானிட்டைசேஷனும் ஜிஎஸ்டியும். இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் சைட்லேயே 50,000 யூனிட் க்ளோஸ் பண்ற மாதிரி நிலைமை ஏற்பட்டது. இது அசம்பிளிலேயே போன அதிமுக அரசு சொல்லியது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கடுமையான நிலைமையை நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் சரி செய்யணும்னா அந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். அவங்களுக்கு அதே சமயத்தில் எஸ்எம்இ செக்டார், ஸ்மால் ஸ்கேல், அது 40% வேலை கொடுக்கறது இவங்க தான். கிட்டத்தட்ட 40% எக்ஸ்போர்ட் யாருதுன்னா இவங்களுக்கு தான். ஆகவே கிட்டத்தட்ட நாட்டினுடைய முதுகெலும்பாக இருப்பது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வெரி சிக்னிபிகன்ட். அவங்களுக்கு நீங்க ஒத்தாசை செய்யணும். அதே போல ஏற்றுமதிக்கு இன்னும் நாம பேசிட்டு இருக்கோம் 1 பில்லியன், அதாவது 1000 பில்லியன் அப்படின்னு நம்ம பேசிட்டு முன்னாடி 500ன்னு சொல்லிட்டு இருந்தோம். கொஞ்சமா இப்போ ஏறி 770 வரைக்கும் வந்திருக்கின்றது. ஆனால் அது இன்னும் 1000 கோடி 1000 பில்லியனாக மாற்றணும். அது எப்ப நடக்கப்படுதுன்னு தெரியல. இதெல்லாம் அதுக்கு ஒரு த்ரஸ்ட் ரொம்ப மிக முக்கியமாக கொடுக்கப்பட வேண்டும். வேலை வாய்ப்பு, பங்கு சந்தை, பணவீக்கம், எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதே மாதிரி வங்கிகளுடைய கடுமையான நிலைமை, அப்புறம் அந்நிய நேரடி, வேற வழியே கிடையாது. இதுல என்ன சொல்றாங்கன்னா தனிப்பட்டவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வேண்டும். பிரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது அரசாங்கத்துல காசு கிடையாதுங்கிறது ரொம்ப இன்டைரக்டா சொல்றாங்க. என்னால போட முடியல, அதனால நீ தயவு செய்து வா, அது பிரைவேட் செக்டார் வரட்டும் அல்லது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்டா வரட்டும். இதுல கவலைக்குரிய விஷயம் என்னன்னா சார், அதெல்லாம் இதுலயும் இது பத்திரிகைகள்லாம் வரக்கூடிய செய்தி தான். அதாவது நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதுல எவ்வளவு தூரம் பொதுமக்கள்கிட்ட அந்த ஷேர் இருக்கலாம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய 25%. அத ஆனா பிரைவேட் பேங்க்ஸ் அதுல 75% வரைக்கும் இருக்கலாம். இப்ப அந்த 25% 75% ஆகும். இது நல்ல காரியமாகவே எனக்கு படல. ஏனென்றால் இந்த பொதுத்துறைய கொண்டு போய் மறுபடி தனியாரிடம் கொண்டு போய் கொடுப்பது என்பது விபரீதமான நிலைமை. நம்ம ஓரளவுக்கு நம்மளால காப்பாத்தினதுங்கிறது இதுதான், அந்த பொதுத்துறை தான். அதனால லாபமாக இருக்கக்கூடிய, நன்றாக இயங்கக்கூடியது இப்படிலாம் இருக்கும் பொழுது அவங்களெல்லாம் கொண்டு போய் ஓப் அவுட் பண்றது, பணம் வரணுங்கிறதுக்காக அதெல்லாம் கொண்டு போய் அவங்கள்ட்ட எடுத்து கொடுத்துறது அப்படின்னா, இப்ப உங்களுக்கு சர்வீஸ்லாம் எப்படி சார் கிடைக்கும்?